இந்த உதவி பற்றி பேசும்போது சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு கதை சொல்லணும்னு தோணுது, சொல்கிறேன். கீழே ஒருத்தர் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அவருக்கு அன்னதானம் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதால் அவர் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பருந்து வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அந்த பாம்புலேருந்து ஒரு துளி விஷம் கீழே அன்னதானம் பண்ணுற இதில் போட்டுட்டான். அது விழுந்துருச்சு. விழுந்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்போ அதில் ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க. இறந்த உடனே அந்த ஊர் ராஜா வந்து இனிமேல் நீங்கள் அன்னதானம் போடக்கூடாதுன்னு நிப்பாட்டியாச்சு. அன்னதானம் போடக்கூடாதுன்னு அவருக்கு அன்னதானம் போடுறது தான் அவருடைய லைஃபாகவே இருந்தது. அன்னதானம் வேண்டான்னொன்னே அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டார். அப்படியே அந்த அன்னதானம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ சித்திரகுப்தன் போய் சாமிக்கிட்ட கேட்குறாரு, இந்த பாவக்கணக்கை வந்து அந்த அன்னதானம் போட்டார் அவர் பேர் மேலே எழுதிடலாமான்னு. 4 பேருக்கு சாப்பாடு போடுறாரு, அவர் மேலே எப்படியா நீ எழுதுவ? அது ரொம்ப தப்பு இல்லைன்னு சாமி சொல்கிறாரு. அப்போ அந்த பருந்து மேலே போடலாமா அப்படின்னு. பருந்து அது சாப்பிட்றதுக்காக இறையை எடுத்துகிட்டு போச்சு, அது மேலே எப்படி போட முடியும்? அப்போ பாம்பு மேலே போடலாமா? அதுவே உயிருக்கு பயந்து துடிச்சிட்டு இருக்கு, அது மேலே நீ எப்படி போடுவ அப்படின்னு. சரி, இந்த பாவக்கணக்கு யார் மேலேயாவது எழுதணும்னால யார் மேலே எழுதுறது அப்படின்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இந்த கணக்கு அப்படியே வெயின்னு சொன்னாராம் சாமி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்கள் போச்சு. மறுபடியும் அவர் அன்னதானம் போட ஆரம்பித்தார். ராஜாவை போய் பார்த்து பர்மிஷன் கேட்டு அன்னதானம் போட ஆரம்பித்தார். அன்னதானம் போயிட்டுருக்கு. அந்த ஊரில் ஒரு 2 வயசானவங்க ஒரு வாரமாக சாப்பிடாம, எப்பா இங்கே யாரோ அன்னதானம் போடுறாங்களாம், அது எந்த பக்கம் போகணுன்னு கேட்டாங்க. அந்த 4 பேர் திண்ணியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அன்னதானமாம்மா, அந்த ரைட்டில் போய் லெஃப்டில் கட் பண்ணுங்கள், அங்கே ஒரு ராஜா அன்னதானம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு. இப்போது அவங்க 2 பேர் ஒரு 10 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்ச உடனே அந்த 4 பேர் சொன்னாங்களாம், அன்னதானம் போய் சாப்பிடுங்க, ஆனால் செத்துருவீங்க, உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னாங்களாம். அந்த வயசானவங்க 2 பேர் சாப்பிட முடியாமல் திரும்பி போனாங்களாம். சாமி கூப்பிட்டார் சித்திரகுப்தனை, மேலே வா அப்படின்னு. அந்த பாவத்தை யார் மேலே போடணுன்னு கேட்டிருந்தல்ல, அந்த 4 பேர் உட்காந்து சும்மா பேசியிருந்தானுங்க பார்த்தியா. அவன் சாப்பாடும் போட மாட்டான், போடுறவங்களும் என்கரேஜ் பண்ண மாட்டான். 2 பேர் போய் ஒழுங்காக சாப்பிட்ருப்பாங்க, அவங்க எதுவும் கெடுத்தாங்க. அந்த பாவத்தை சேருன்னு அந்த 4 பேர் மேலே சேர்த்து விட்டாங்களாம். ஸோ சும்மா நம்மளை பற்றி ட்வீட் போடுறவங்க பேசுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம எதுவுமே பேசிக்க வேணாம், நல்லதை வேணால் நம்ம பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேணாம், அவ்வளோதான். ஸோ இந்த மேடைக்கு வந்த எல்லாரையுமே ஆட வச்சிட்டோம் மாஸ்டர். நடனமே ஆடலைன்னா எப்படி? அதுக்காக தானே மாஸ்டர் வெயிட்டிங். அண்ட் பிரியா பவானி சங்கர் வேறு ஆசைப்பட்டாங்க, அவங்களே கூப்பிடலாமா? இப்போ நீங்கள் கூப்பிடுங்க. வேணாம், நானே கூப்பிட்றேன், பிரியாவை கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஆடணுன்னா ஸ்ரீதர் மாஸ்டர் வர சொல்லுங்க. 2 சேர் வேணுமே, அந்த பாடத்தை ஆட போதும். ஓஹோ, ஒரு விஷுவல் ட்ரீட் காத்துட்டு இருக்கு.